problem என்னன்னு பார்க்கலாம். A lend rupees 5,000 to B for 2 years and rupees 3,000 to C for 4 years on simple interest at the same rate of interest and receive rupees 2,200 in all from both of them as interest. The rate of interest per annum is. இப்போ ஏன்ற ஒரு பர்சன் வந்து பிக்கும் சிக்கும் கடன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பிக்கு வந்து 5,000 கொடுக்குறாங்க 2 இயர்ஸ்க்கு. அதே மாதிரி சிக்கு வந்து ருபீஸ் 3,000 கடன் கொடுக்குறாங்க 4 இயர்ஸ்க்கு. இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் போடுறாங்க. இப்போ ரெண்டு பேர்ட்டேருந்துமே 1 இயர் கலெக்ட் பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ருபீஸ் 2,200 கொடுத்துருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum is. இப்போ 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆர்னு எடுத்துக்க போகிறோம். அதான் லெட் த ரேட் பி R% எடுத்திருக்கோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்ல ஆனது பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் டிவைட் பை 100 அதை இதை வச்சு தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரெண்டு பேர்ட்டேருந்துமே கலெக்ட் பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது பியோடதையும் சியோடதையும் ப்ளஸ் பண்ணும் போது தான் நமக்கு 2,200 கிடைக்கும். அப்போ பியோடது பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 5,000 5,000 இன்ட்டு ரேட் வந்து ஆர் இன்ட்டு டைம் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா 2 டிவைட் பை 100 ப்ளஸ் சியோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 3,000 இன்ட்டு ரேட் வந்து ஆர் தான் இன்ட்டு டைம் வந்து 4 இயர்ஸ் டிவைட் பை 100 ஈக்குவல் டு ரெண்டு பேர்ட்டு கலெக்ட் பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 2,200 அது எழுதியிருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 100 ஆர் ப்ளஸ் 120 ஆர்ஸ் ஈக்குவல் 2,200 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா 220 ஆர்ஸ் ஈக்குவல் 2,200. இந்த 220 கீழே வந்துருச்சுன்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு 2,200 டிவைட் பை 220 ஆர் வந்து 10% கிடைக்குது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum is 10%.